ஆத்தூர் அருகே கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை அரசு ஆக்கிரமித்து விளையாட்டு மைதானம் கட்டுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே சீவல் சரக்கு ஊராட்சியில் 300க்கும் மேற்பட்ட ராஜகம்பள சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர். இந்த சமுதாய மக்கள் திருவிழா நடத்துவதற்காக 13 ஏக்கர் 86 சென்ட் நிலத்தை முன்னோர்கள் எழுதி வைத்துள்ளதாகவும் 1922ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே கோயில் பெயரில் பட்டா வழங்கப்பட்டதாகவும் கிராம மக்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் கோயில் நிலத்தில் அமைச்சர் ஐ. பெரியசாமியின் துணையுடன் விளையாட்டு மைதானம் கட்டுவதற்கான பணியை அரசு தொடங்கியுள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோயில் பகுதியில் திருவிழா நடத்த முடியாதபடி அரசு தடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். கட்டுமான பணிகள் நீடித்தால் உள்ளூர் மற்றும் வெளியூரில் உள்ள அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் என கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஆரம்பத்திலே எங்களுக்கு இந்த பொம்மையசாமி மாலை கோயில் தாத்தையா பேரில் இந்த பட்டா எங்களுக்கு தீர்ப்பாயிருக்கு. அதில் கவர்மெண்ட்டுக்குன்னு 3 ஏக்கர் ஒதுக்கி சொல்லியிருக்காங்க. அதை அவங்க தாராளமாக எடுத்துக்கிறது எங்களுக்கு வேணாம். ஆனால் எங்கள் கோயில் நாங்கள் கும்பிடுற வழக்கப்படி எங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் அவங்க எடுத்துக்கிறோம். 13 ஏக்கர் 86 சென்ட் இருக்குது. இந்த 13 ஏக்கரில் கவர்மெண்ட்டுக்குன்னு 3 ஏக்கர் ஒதுக்கியிருக்கு. அப்பயே ரெக்கார்டில் இருக்குது. இப்போ எங்களுக்கு 10 ஏக்கர் 80 சென்ட் எங்கள் கோயில் பட்டாவில் இருக்குது. இந்த இடத்துக்கு எந்த இடையூறு இல்லாமல் எங்களுக்கு அதை ஒதுக்கி கொடுக்கணும். அவங்க எக்ஸ்ட்ரா 6 ஏக்கர் எடுத்திருக்காங்க. அந்த 3 ஏக்கர் எக்ஸ்ட்ரா 3 ஏக்கர் 6 ஏக்கர் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே எல்லாத்திட்டையும் கொடுத்துருக்கோம் சார். தாசில்தார் முதற்கொண்டு விஓ எல்லாத்திட்டையும் மனு, கலெக்டர் எல்லாத்திட்டையும் மனு கொடுத்துருக்கோம். கோயிலுக்கு சேர்ந்த இடத்துல கவர்மெண்ட் எந்த ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது. இது எங்களுக்கு கோயிலுக்கு இந்த பட்டாவிலிருந்து எந்த ஒரு அவங்களுக்கு எடுத்த 3 ஏக்கருக்கு மிஞ்சி எந்த ஒரு இடத்தையும் இங்கே ஆக்கிரமம் பண்ணக்கூடாது. எங்கள் சமுதாய மக்கள் எத்தனை மாவட்டத்தில் இருக்காங்களோ நாங்கள் ரோடு மறியல் பண்ணுவோம். ஆல்ரெடி இப்போ கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு. சிவில் கோர்ட்டில் நடக்குது, ஹைகோர்ட் முதல் கொண்டு கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது திரும்ப இந்த வேலையை செஞ்சிட்ருக்கா. இன்றைக்கி வேலையை நாங்கள் தடுத்துருக்கோம். 3 ஏக்கர் கவர்மெண்ட்டுக்கு ஒதுக்க சொல்லிட்டு மிச்சம் 10 ஏக்கர் 86 சென்ட்டை எங்கள் கோயிலுக்கு ஒதுக்கியிருக்காங்க. 1922 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே எங்களுக்கு கோயில் நிலம்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. அப்படி இருக்கிறப்ப அமைச்சர் ஐ. பெரியசாமி இந்த இடத்துக்கு அடிக்கல் நாட்டி போயிருக்கு. இது வரைக்கும் என்ன பர்பஸ்க்கு நாட்டினா எங்களுக்கு எதுவுமே இன்ஃபர்மேஷன் பண்ணல, எதுவுமே பண்ணலை. அடிக்கல் நாட்டி போயிட்டார். மரண கல்லை அடிக்கல் நாட்டினாங்க. சரி, கோர்ட்டில் கேஸ் நடக்குது, எப்படி அடிக்கல் இது விசாரிச்சதுக்கு எல்லாமே சரியான பதில் எங்கிட்ட இல்லை. நாங்கள் மாவட்ட கலெக்டர், தாசில்தார், ஆர்ஐ, விஓமா எல்லாத்துக்கும் நாங்கள் கோர்ட்டில் கேஸ் நடக்கிற மனு அனுப்பினோம். மனுக்கு எந்த ஒரு பதில் எங்கிட்ட இல்லை.